சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் பார்த்தோம்னா ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. அதே போல் 2 முக்கியமான அமைச்சர்கள் அவங்களோட பதவியையும் இழந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குழப்பங்கள்லாம் நடக்கும்போது அது மனோ தங்கராஜ் அவர்களுக்கு அது பாசிட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு. அவர் இப்போ திரும்பவும் அமைச்சராக்கப்பட்டிருக்கார். ஸோ ஓவரால் அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? அசம்பிளி நடக்கும்போது அமைச்சரவை மாற்றம் நடக்குது. வழக்கமாக அசம்பிளி நடக்கும்போது அமைச்சரவை மாற்றம் இருக்கவே இருக்காது. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் தான். ஜெயலலிதா ஒரு முறை 2011-16 ஆட்சி காலத்தில் அமைச்சரவை அசம்பிளி நடக்கும்போது இந்த மாதிரி ஷஃப்லிங் பண்ணப்போ கருணாநிதி அதை எதிர்த்து கடுமையாக எழுதினார். ஆக்சுவலாக அது அவர் சொன்னது கரெக்டு, கருணாநிதி சொன்னது. ஏன்னா நடைமுறை என்னென்னா, லா கிடையாது. நடைமுறை செஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது, தட்டும் அசம்பிளி பட்ஜெட் செஷன் நடக்கும்போதெல்லாம் அமைச்சரவை மாற்றம் என்பது இருக்கவே இருக்காது. அப்படி நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் வந்தது? அம்மையார் நடைமுறைகளை மீறுகிறார் அப்படின்லாம் கடுமையாக எழுதியிருந்தார். இன்றைக்கி அவருடைய மகன் ஆட்சி காலத்தில் அதுதான் நடக்குது. ஆனால் இதுக்கு முன்னால் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையோ அல்லது மற்றவங்க ஆட்சி காலத்திலையோ நடைபெற்ற எந்த அமைச்சரவை மாற்றத்துக்கும் இதற்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம். இது ரொம்ப ரொம்ப ஒரு அவலமான நீதிமன்ற கண்டனத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை மாற்றம். இது இந்த அரசாங்கத்துக்கு பெரிய பின்னடை. அதாவது ஒரு அமைச்சரவை மாற்றம் நடக்குதுன்னா அது நிர்வாக காரணங்களுக்காகவா அரசியல் காரணங்களுக்காகவான்னு பேசிக்கலி ஒரு கொஸ்டின் வரும். இது நிர்வாக காரணத்துக்காக பண்ண அமைச்சரவை மாற்றமா இல்லை அரசியல் காரணங்களுக்காக பண்ண அமைச்சரவை மாற்றமா? ரெண்டும் கிடையாது. இது கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் காரி உமிழ்ந்த பிறகு, நான் பெயில் கொடுத்த பிறகு நீ எப்படி அடுத்த நிமிஷமே மந்திரிலே ஆகலாம்னு கேட்ட பிறகு செந்தில் பாலாஜி விஷயத்துலையும் அதை விட மோசமாக பொன்முடி பேசிய ஆபாச பேச்சுக்களுக்கு தானாக முன் வந்து உயர்நீதிமன்றமாக வழக்கை எடுத்த பிறகு, ப்ளஸ் அவர் அமைச்சராக நீடிக்கக்கூடாதுன்னு கோவாரண்ட பெட்டிஷனை உயர்நீதிமன்றம் விசாரிக்க ஆரம்பித்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் இது ரெண்டுமே. எத்தனையோ அமைச்சரவை மாற்றங்கள் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் நேற்றைக்கு நடந்த அமைச்சரவை மாற்றம் என்பது மிக மிக அவலமானது, தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா அமைச்சர்கள் கண்டனத்திற்கு உள்ளாகி ராஜினாமா செய்து விட்டு போயிருக்கிறார்கள். மனோ தங்கராஜை பொறுத்த வரைக்கும் அவரை ஏன் நீக்கினாங்க, ஏன் சேர்த்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. இந்த வாதங்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா 2011-16 ஆட்சி காலத்தில் இஷ்டம் போல மந்திரிகளை பந்தாடும் போது கருணாநிதி கிளப்பிய கேள்விகள் இவை தான். திடீர் 4 மந்திரியை சேர்ப்பாங்க, திடீர் 4 மந்திரியை நீக்குவாங்க. அப்போ ஒரு தடவை கருணாநிதி எழுதினார், இவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று அம்மையார் எதிர்பார்த்து இவர்களை அமைச்சராக்கினார், இவர்கள் எதை செய்யவில்லை என்று இன்று ஏமாற்றம் அடைந்து இவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார்னு கேட்டார். கரெக்டாக கேட்டார். அமைச்சர் ஒருத்தராக இருக்கணுமா இல்லையான்றது முதலமைச்சரோட தனி உரிமை. இட்ஸ் அ ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் டு மேக் எனி ஒன் ஆஸ் மினிஸ்டர் அண்ட் ட்ராப் எனி ஒன் ஃப்ரம் த கேபினெட். அது வேறு. ஆனால் இஷ்டம் போல் நீங்கள் பந்தாடுறீங்க. அதுவும் அசம்பிளி நடக்கும்போது எங்கள் 10 நாளைக்கு முன்னால் தன்னோட மானிய கோரிக்கையில் இந்த 2 மந்திரியும் பதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போயும் அவங்கள நீக்க வேண்டிய அவசியம் என்னது? அப்போ இதுதான் பிரச்சனை. கோர்ட்டு கண்டம்னேஷன் வரப்போகுதுன்னா பட்ஜெட் செஷனுக்கு முன்னாலேயே அவங்கள நீக்கியிருக்கலாம். அப்போ நீதிமன்றத்தோடு நீங்கள் விளையாடுறீங்க. உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு மதிக்கவில்லை என்பதற்கான சரியான பொருள் தான் செந்தில் பாலாஜி விஷயத்தில் இத்தனை நாள் 5 மாதம் பொறுத்து அவரை நீக்கினார். அவர் செப்டம்பர் 27 உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குது, 29ஆம் தேதி மந்திரி ஆக்குறீங்க. டிசம்பர் மாதமே சுப்ரீம் கோர்ட் கேட்குது, நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம், நீ அடுத்த நாளே போய் மந்திரி ஆகிறீங்க. அதுக்கப்புறம் 3 முறை இந்த விசாரணை வந்து 4ஆவது முறை வந்த பொழுது தான் உச்சநீதிமன்றம் கேட்குது, நீங்கள் கோர்ட்டோட விளையாடுறீங்க, நீ ஜாமீனில் இருக்கணுமா, இது மந்திரியாக இருக்கணுமா இல்லை சுதந்திரமாக இருக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கோ. மந்திரியாக இருக்கணும்னா ஜெயிலுக்கு போகணும்னு சொன்ன பிறகு, கெடு விதித்த பிறகு, அண்டர் கம்பல்ஷன் கழுத்தில் கத்திய வச்ச பிறகு இவர்கள் ராஜினாமா செய்து விட்டு போயிருக்கிறார்கள். எவ்வளவு அவமானம் இந்த மாநிலத்துக்கு. தட்டும் அசம்பிளி நடக்கும்போது இது நடக்குது. ஆனால் யாருமே எதிர்கட்சிகளே இதை பற்றி பேசலை. மீடியா அஃப்கோர்ஸ் எடிட்டோரியல்ஸ் ஹிந்துலலாம் எழுதியிருக்காங்க, இது நல்லது, வரவேற்கத்தக்கது, இவங்க 2 பேரும் மந்திரி சபையில் நீடிச்சிருக்கக்கூடாதுன்னு. எப்படி முதலமைச்சர் அவர்கள் மந்திரியாக வச்சிருந்தார்? பொன்முடி விஷயம் ரொம்ப ரொம்ப ஆபாசமானது. அவர் ரொம்ப வல்கராக பேசுகிறாரு. அதுக்கு பிறகு கடுமையான அழுத்தத்துக்கு பிறகு தான் இந்த நடவடிக்கை வருது. ப்ரொப்ரைட்டின்னு ஒன்று இருக்குங்க. அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது மானிய கோரிக்கையில் 10 நாளைக்கு 15 நாளைக்குலாம் 2 மந்திரிகளும் பதில் சொல்கிறாங்க டிபேட்டில், அவங்க டிமாண்ட்ஸுக்கான கிராண்ட்ஸுக்கான டிபேட்டில். இப்போ திடீர்னு நீங்கள் அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போதே அவங்க தேவர் டைவர்ஸ்டட் ஆஃப் தர் போர்ட்ஃபோலியோன்னும் போது இது ரொம்ப மோசமான ஒரு, அதாவது தார்மீக ரீதியில் அரசு மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் கண்டனங்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த ராஜினாமாக்கள் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கின்றன. இட்ஸ் அ ஷேம் ஆன் த கவர்மெண்ட்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அதான் இப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்தோம்னா திமுகவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தை பொறுத்தளவில்
அது அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. கட்டுப்பாட்டை மீறின விஷயம், பெரிய சிக்கல்ல அவர் மாட்டிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்றாரு. பட் பொன்முடி அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனையை கிரியேட் பண்றதே அவரு தான். அவர் குவைட்டா இருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அவருக்கு அமைதியா இல்லாம நிறைய பேசினால இப்ப அவரு பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டி அவரோட பதவியே பறிக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப ஆபாசமான விஷயங்களையும் பேசுறாரு. ஸோ குறிப்பா பொன்முடி அவர்களோட இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? கரெக்டாக சொன்னீங்க. அதாவது செந்தில் பாலாஜி விஷயம் பேசிக்கலி பொலிட்டிக்கல் இன் நேச்சர் அண்ட் கரப்ஷன் இஸ் அ யூஷுவல் திங். ஸோ அதனால் இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தில் கோர்ட்டு வந்து கண்டம் பண்ணதும் கடைசியில் அவர் ரிசைன் பண்ணதும் எல்லாமே வந்து வெல் வித்தின் தி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்ற பேராமீட்டர்ஸ்குள்ளே தான் வருது. பட் பொன்முடி விஷயம் இட்ஸ் வல்காரிட்டி டு த கோர். ரெண்டாவது வந்து இட்ஸ் ஹேட் ஸ்பீச், கிளியர் பிரேசன் ஃப்ராங்க் ஹேட் ஸ்பீச். இரண்டு சமூகத்தினரிடையே மட்டுமில்ல, பெண்களை அடிப்படையில் பெண்களை இழிவாக பேசுகிறார். ஒரு செக்ஸ் ஒர்க்கரை பற்றி நம்ம பேசும்போது அவள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இன்றைய நாகரிக உலகத்தில் பாலியல் தொழிலாளின்னு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அந்த வார்த்தையே தப்பு. அல்லது முறை தவறிய தவறான வழியில் போன பெண் தான் சொல்கிறோமே ஒழிய அவள் செய்யக்கூடிய அந்த தொழிலை ஒரு பாவகரமானதாகவும் ஒழுக்கத்தின் அடிப்படையிலும் பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டியவை என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை. இந்தியாவிலும் அது நடைமுறையில் இருக்கிறது. பெண்கள் முன்னேற்றத்தில் நிரம்ப சாதித்திருக்கிற தமிழகத்திலும் அதுதான் நடைமுறை. ஆனால் காலகாலமாக அத்தகைய தொழில்களில் ஈடுபடக்கூடிய, அத்தகைய பாவ தொழில்களில் ஈடுபடக்கூடிய பெண்களை பற்றி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அமைச்சர் ரொம்ப கூசாமல் திராவிடர் கழக மேடையில் பேசுகிறார். அது திராவிடர் கழகத்தில் ஒரு ஸ்பிளிண்டர் குரூப், மெயின் திராவிடர் கழகம் இல்லை, அதில் 4-5 குரூப் இருக்குது. அதில் ஒரு ஸ்பிளிண்டர் குரூப். இட்ஸ் அ ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ், தேர் ஆல் ஃப்ரிஞ்ச் குரூப், தேர் ஆர் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ். அந்த மேடையில் நின்றுன்னு அவர் பேசுகிறார். பின்னால் 2 பேர் நின்று சிரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பெரிய ரிஸ்டம். அடிப்படையில் இது பெண்களுக்கு எதிரான ஒரு ஸ்பீச். ஒரு பெண் அந்த தொழிலுக்கு போகிறார் என்றால் அவளை இந்த தொழிலுக்கு தள்ளிய சமூகம் தான் முதல் குற்றவாளி. உங்களில் பாவம் செய்யாதவர் யாரோ அவர் இவள் மீது முதல் கல்லை எறியட்டும்னார் இயேசுநாதர். அன்னையிலேருந்து வருது. அந்த வார்த்தையை நம்ம பொதுவெளியில் சொல்லவே கூடாது. ஒரு மந்திரியாக இருப்பவர் சொல்லவே கூடாது. பூசாமல் அதை சொல்கிறார். அடுத்து போய் சைவர்கள், வைணவர்கள் அவங்களோட மத வழிபாட்டு முறையை கிண்டல் பண்ணக்கூடிய அந்த மத குறியீடுகளை ஒப்பிட்டு அதை செக்ஸோடு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். 3 நிமிஷம் வீடியோ. இன்னமும் அந்த வீடியோ சுற்றிக்கிட்டு இருக்குது. கட்சி பொறுப்புலேருந்து எதுக்கு நீக்கினீங்க? அப்போ கட்சி பொறுப்பில் நீக்க தகுதி இல்லாதவர் மந்திரியாக நீடிக்கலாமா? கட்சி பொறுப்பில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், மந்திரியாக தான் வச்சுக்கூடாது. ஆகவே உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து ஜட்ஜு 3 நிமிஷம் அந்த வீடியோவை கோர்ட்டில் ப்ளே பண்ணுறாரு. அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டு கேட்குறாரு, இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் நீ கேஸ் போடல? 1 வாரம் டைம் கொடுங்கன்றான். 1 வாரம் பொறுத்து இல்லை அதில் குற்றம் கேஸ் போடுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு கூசாமல் கோர்ட்டோட மோதுறாங்க. அங்கே திமுக கவர்மெண்ட்டு கோர்ட்டோட, ஹைகோர்ட்டோடையும் மோதுது, சுப்ரீம் கோர்ட்டோடையும் மோதுது. யாருமே புரட்சி பேசக்கூடிய, முற்போக்கு பேசக்கூடிய, திமுக முட்டு கொடுக்கக்கூடிய, திமுக காலடியில் 4 வால் பிராணியாக உட்கார்ந்துருக்கக்கூடிய எந்த பத்திரிகையாளரும், எந்த அரசியல் பார்வையாளரும், விமர்சகரும் இதை பேச மாட்டேன்றாங்க. நீதிமன்றங்களோடு திமுக அரசு வெளிப்படையாக மோதுகிறது. தன் மீது தவறை வைத்து கொண்டு மோதுகிறது. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கேட்குறாரு, இவ்வளோ தப்பு நடந்திருக்கு, அவர் மேலே ஏன் எஃப்ஐஆர் போடலன்னா? இல்லை, போடுறதுக்கு முதல்ல 1 வாரம் டைம் கேட்குறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அதில் போலீஸ் ஆராய்ஞ்சு பார்த்தாங்க, அதில் வழக்கு போடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்போ தான் அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை 2022 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஹேட் ஸ்பீச்சஸ்க்கு கம்ப்ளைண்ட்டே தேவையில்லை, சுவமோட்டோவாக போலீஸ் கேஸ் போடணும். அப்போ கோர்ட்டு கண்டெம்ட் இது போட்டு எஃப்ஐஆர் சுவமோட்டோவாக கோர்ட் போடுது. சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காரு அவர். அதை தவிர 2வது கேஸ் இவரை கோவாரண்ட்டை பெட்டிஷன் போட்டு இவரை பதவியிலேருந்து நீக்கணும். அதில் தான் நோட்டீஸ் ஆர்டர் ஆயிருக்கு. ஆகவே செந்தில் பாலாஜி விஷயத்தை விட அவலமானது பொன்முடி விஷயம். ஆனால் இவங்க செந்தில் பாலாஜி விஷயத்துலையும் சுப்ரீம் கோர்ட்டோட மோதுறாங்க, பொன்முடி விஷயத்துலையும் ஹைகோர்ட்டோட மோதுறாங்க. நான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசாங்கத்தோட பிரச்சனை, கவர்னரோட பிரச்சனை, சுப்ரீம் கோர்ட்டோட பிரச்சனை, ஹைகோர்ட்டோட பிரச்சனை, எல்லாரோடையும் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இதில் கவர்னரோடையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையும் இருக்க பிரச்சனையை கூட நியாயப்படுத்தலாம், புரியுது. அவங்க தங்களுடைய எல்லைகளை மீறுகிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தமிழகத்துக்கு சாதகமாகத்தான் வருகின்றன. ஆனால் அதே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தங்களுக்கு எதிராக வரும்பொழுது அதை மதிக்காமல் தமிழக அரசு ஏன் இப்படி நடந்து கொள்கிறது? உங்கள் பக்கம் எவ்வளவு நியாயம் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தோட மோதினீங்கன்னா உங்களுடைய எந்த நியாயமும் எடுபடாது என்ற புரிதல் 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க ஒரு கட்சி, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள், 4-5 தசாப்தங்களாக, 6 தசாப்தங்களாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிக்கு ஏன் இல்லாமல் போனது? கலைஞர் இருந்தால் இப்படி கோர்ட்டோட மோத மாட்டாருங்க. திஸ் அ பிரேசன் டசில் ஃபைட் வித் ஜுடிஷியரி. ஸோ இப்போ இன்னைக்கு திமுக நீங்கள் சொன்ன மாதிரி ஜுடிஷியரியோட அவங்க மோதுறாங்கன்னா திமுகவில் இன்னைக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? அது புரியாமல் பண்ணுறாங்களா, இல்லைன்னா
அரகண்டா பண்றாங்களா? என்ன மாற்றம் ஏற்பட்டு கட்சியில? இது ஒரு விதமான அரகன்ஸ் தான், ஒரு விதமான மூர்க்கத்தனத்துடன் அவர்கள் ஜுடிஷியரியோட மோதுறாங்க. செந்தில் பாலாஜி விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்டோட எப்படிங்க இவங்க மோத முடியும்? அவர்னா சுதந்திர போராட்ட தியாகியா? எத்தனை பேர் அவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவரை பத்தி இதே ஸ்டாலின் 10 வருஷம் மேலே எவ்வளோ பேசினாரு, முரசொலி எவ்வளோ எழுதிச்சு. சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப கேட்குதுங்க. நீ மந்திரி ஆக்கணுமா ஆக்கக்கூடாதுன்றது முதலமைச்சரோட உரிமை, கோர்ட்டுக்கு அதில் அதிகாரம் இல்லைன்னு பல பேர் பேசுறாங்க. நம்ம நண்பர்களே பேசுறாங்க. தவறான பார்வை, மிக மிக தவறான பார்வை. இந்த கேஸ் வித்தியாசமான கேஸ். முதல் தடவை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பில் டிஸ்மிஸ் ஆகுது. கிழமை கோர்ட்டில் ஜூன் 14 அவர் கைது செய்யப்படுறார். 23 ஒரு ரவுண்டு வராங்க. செஷன்ஸ் கோர்ட்டில் பெயில் டிஸ்மிஸ், ஹை கோர்ட்டில் பெயில் டிஸ்மிஸ், சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் டிஸ்மிஸ். அச்சா மறுபடியும் கீழே இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. செஷன்ஸில் டிஸ்மிஸ்டு, ஹை கோர்ட்டில் டிஸ்மிஸ்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது 4 மாதம் இழுத்து அதுக்கப்புறம் தான் பெயில் கொடுக்குறாங்க. அப்போ எந்த வாதத்தை செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் வச்சாருன்னா, கடந்த முறை சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் டிஸ்மிஸ் ஆகிட்டு நீ மறுபடியும் போனீங்கன்னா எந்த அடிப்படையில் போக முடியும்னா சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்தால் தான் போக முடியும். அப்போ செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் சொல்வது, கடந்த முறை டிஸ்மிஸ் பண்ணும்போது அவர் மந்திரியாக இருந்தார், சாட்சியை கலைப்பார். இப்போ மந்திரி இல்லை, அவர் மந்திரி பதவியில் இல்லைன்னும் போது அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் பெயில் கொடுக்குது. அவர் நிரபராதின்னு கொடுக்கல. ஏன்னா நீண்ட நாள் சிறைவாசத்தில் ட்ரையல் லேட் ஆகும், பல வருஷம் ஆகும்னா ஆர்டிகல் 21 அடிப்படை மனித உரிமையை மீறக்கூடிய காரியத்தை அனுமதிக்கக்கூடாதுன்னு. இத்தனைக்கும் பிஎம்எல்ஏல பெயில் வாங்குறது ரொம்ப கஷ்டம், இவருக்காக தளர்த்தப்படுகிறது. நல்லா கவனிங்க, நான் மந்திரி இல்லை எனக்கு பெயில் கொடுன்றார். ஆனால் மந்திரி பெயில் கிடைச்சோன்னா மந்திரி ஆகலை. இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ஜோக் சொல்கிறேன். அதை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ ஜாமீன் கொடுக்கும்போது எனக்கு அதே முகுல் ரோத்துக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தா வக்கீல் இப்போ போய் இவர் மந்திரியாக நீடிக்கக்கூடாதுன்னு கேஸ் வரும்போது, நான் அன்றைக்கி ஆர்கியூ பண்ணால் நீ பெயில் கொடுக்கும்போது மந்திரி ஆகக்கூடாதுன்னு நீ சொல்லலையே அப்படின்றாரு. அதுக்கு சொல்கிறாரு, ஜட்ஜு சொல்கிறாரு, ஜஸ்டிஸ் ஓகா சீனியர் ஜட்ஜு, சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், அவர் மந்திரி இல்லைன்னு பெயில் கேட்டது நீங்கள் தான். நீங்கள் இந்த லைன் இப்போ எடுக்கிறீங்கன்னா, நம்ம கண்டிஷன் போர்டில் பெயில் கொடுக்கும்போது மந்திரியாக இருக்கக்கூடாதுன்னு. அப்போ நாங்கள் முதல்ல கொடுத்த ஆர்டர் தப்புன்னு பதிவு செஞ்சுட்டு பெயிலை கேன்சல் பண்ணுவோன்றோம். இது பெரிய வார்த்தை. ஒரு சட்டம் அடிப்படை சட்ட அறிவு உள்ள ஒருத்தனை கூட இது என்னென்னு புரியும். சுப்ரீம் கோர்ட்டு 8 மாதத்துக்கு முன்னால் தான் கொடுத்த பெயில் தப்பு, தான் எடுத்த முடிவு தப்புன்னு பதிவு பண்ணி இன்னைக்கு ரீகால் பண்ணும் பெயில் ஆடுறேன்னா அது எவ்வளோ அசிங்கம். ஜாமீன் கொடுக்கும்போது நான் மந்திரி இல்லை எனக்கு ஜாமீன் கொடுன்ற, ஜாமீன் வாங்கினவுடனே மந்திரி ஆகிடுற, மந்திரி ஆனவுடனே கோர்ட்டு கேட்குது இது என்ன நியாயம், இது டிஸ்ஆனஸ்ட்னு போது, இல்லை நீ ஜாமீன் கொடுக்கும்போது நீ மந்திரி ஆகக்கூடாதுன்னு சொல்லலையேன்றான். அதாவது இது ரொம்ப எப்படி இந்த பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படம், அதில் அந்த சுரேஷ் அவர் ஒரு ஆக்டரு, ஸ்கூல் பசங்கள்லாம் போர்டிங் ஸ்கூலில் படிப்பாங்க. இந்த பையன் +1 +2 படிப்பான். டீச்சரை லவ் பண்ணுவான். லவ் பண்ணும்போது பசங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செக்ஷன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம், டீச்சரை போய் நம்ம லவ் பண்ணலாமான்னு, தப்பு, அது பாவம்னு. அதுக்கு கூட இருக்க இன்னொரு பையன் சொல்லுவான், மச்சான் அப்படி பார்க்காத, அதை டீச்சரை லவ் பண்ணால் தான் தப்பு, ஆனால் இங்கே அது நடக்கலை, நீ ஒருத்தரை லவ் பண்ணால் அவங்க டீச்சர் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி கதை தான் இந்த பெயிலு கதை. போய் கெஞ்சும் போது பெயிலு, நான் மந்திரி இல்லை, சர்க்கம்ஸ்டன்சஸ் சேஞ்சு, டேம்பரிங் ஆஃப் எவிடன்ஸே இல்லை, அதனால எனக்கு பெயில் கொடு. பெயில் கொடுத்தோன்னே மந்திரி ஆயிடுறது. மந்திரி ஆனோன்னா ஏன் நீ அங்கே சொன்ன எனக்கு பெயில் கண்டிஷனில் மந்திரி ஆகக்கூடாதுன்னு சொல்லு, அந்த கிரவுண்ட்ஸில் தானே அவனுக்கு பெயிலே கொடுத்துன்றாரு ஜட்ஜி. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா சார், செந்தில் பாலாஜி அவர்கள் திரும்பவும் மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ இடி தரப்புல வாதாடின துஷார் மேத்தா அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபியூச்சர்ல மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஸோ ஒரு கண்டிஷன் போடுங்க அவர் மந்திரி ஆகக்கூடாது அப்படின்ற ஆர்கியூமெண்ட் அவர் முன்வைக்கிறார். ஸோ அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் திரும்ப மந்திரி ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இந்த அசம்பிளியில் மந்திரி ஆக முடியாது. ஒருவேளை 26 திமுக ஜெயிச்சா அப்போ மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பை இவங்க சட்டத்தை வளைப்பாங்க. இப்போ நேற்று துஷார் மேத்தா கேட்டது இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவர் மந்திரி ஆகக்கூடாதுன்னு தான் கேட்டார். அப்படி உத்தரவு போட முடியாது. அழகாக சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கு, அப்படி எந்த உத்தரவும் போட முடியாது. அவர் மந்திரியாக வாய்ப்பு இருக்கா? அது எப்போ இருக்குன்னா 26 ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா மக்கள் எங்களுக்கு மேண்டேட் கொடுத்துட்டாங்கன்னு மந்திரியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்பயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அப்பயும் ஸ்ட்ரைக் டவுன் ஆகும். இசி இதில் மெயின் இஷ்யூவை மிஸ் பண்ணிட்டு எல்லாரும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் தப்பு பண்ணுது, ஸ்டாலினுக்கு தான் அதிகாரம் இருக்குது, அவர் மந்திரி ஆகணுமா இல்லையான்னு ரொம்ப அபத்தமாக ஆர்கியூ பண்ணுறாங்க. த கோர் இஷ்யூ இஸ் கரப்ஷன். வேலை வாங்கி தரேன்னு பலரை மோசடி பண்ணியிருக்காரு, மோசடி பண்ணவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி பணத்தை திரும்ப கொடுத்துருக்காருன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. இவர் விஷயத்தில் ரொம்ப வித்தியாசமான வழக்கு இது. அரவிந்த் கெஜ்ரிவால், கவிதா அல்லது ஹேமந்த் சோரன் அல்லது மணிஷ் சிசோடியா
இந்த மாதிரி சத்யேந்திர ஜெயின் இவங்க எல்லார் கேஸையும் விட பாலாஜி கேஸ் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா அதை ஜட்ஜஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 21 மந்திரி சபை வருது, இவர் மந்திரி ஆகுறாரு. 18 போட்ட சார்ஜ் ஷீட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. 22 பணம் கொடுத்தவனும் வாங்கினவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான்னு ஹைகோர்ட்டில் போய் சொல்லி கீழ்கோர்ட்டில் இருக்க கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது. அதை சேலஞ்சு பண்ணி இடி போகும்போது தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, கரப்ஷன் கேஸில் காம்ப்ரமைஸுக்கு இடமே கிடையாது, அப்படி இருந்துன்னா கரப்ஷன் ஆக்டை இழுத்து மூடணும். ஓகே, நீ கரப்ஷன் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டேன், கொடுத்தவனும் வாங்கினவனும் காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னாலே மணி லாண்ட்ரிங் வந்துடுது. அதனால் ஹைகோர்ட்டு தீர்ப்பு தப்புன்னு கேஸை ரீசரெக்ட் பண்ணி கீழ்கோர்ட்டுக்கு அனுப்புது. அதை தான் ஜட்ஜி சொல்கிறாரு, சாட்சிகளை நீ கலெக்ட் பண்ணுறதுக்கு 21 நடந்த விஷயமே ப்ரெடிகேட் அஃபென்ஸில் நீ மந்திரிங்க பதவியை யூஸ் பண்ணி நீங்கள் சாட்சியை கலைச்சிங்க, அதனால் உங்கள் பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ மந்திரியாக இருந்தீங்கன்னா கேஸ் நடக்காது, மந்திரியாக இருக்கணுமா அல்லது வெளியில் இருக்கணுமான்றது நீயே முடிவு பண்ணிக்கொண்டார். யூ வாண்ட் பெயில், யூ வாண்ட் போஸ்ட் ஆர் ஃப்ரீடம் முடிவு பண்ணிக்கணும். அதான் வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. இதில் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வழக்கறிஞர்களே கூட வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு செந்தில் பாலாஜியை மந்திரியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல அதிகாரம் இல்லைன்றாங்க. முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். இந்த கேஸுக்கும் மற்ற கேஸுக்குமான வித்தியாசம் 2 விஷயம். ஒன்று, மந்திரியா நான் இல்லைன்னு நீ சொன்னதால தான் உனக்கு பெயிலே கிடைச்சது, நீ அடுத்த நாளே போய் மந்திரி ஆகிற. 2வது முக்கியமான விஷயம், நீ சாட்சியை கலைப்பதற்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது. ப்ரெடிகேட் அஃபென்ஸில் நீ காம்ப்ரமைஸ் பண்ணி ஹைகோர்ட் ஒரு மோசமான தீர்ப்பை கொடுத்தப்ப அதை ரத்து பண்ணி மறுபடியும் கேஸுக்கு உயிரூட்டின உச்சநீதிமன்றம் சொன்னது, காம்ப்ரமைஸ் பண்ணினாலே மணி லாண்ட்ரிங் வந்துடுது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பரவலாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவாக சொல்லப்படுற ஒரு வாதம் என்னன்னா, மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு லீடர் அவர். ஸோ மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட கவர்மெண்ட் தான் அவர் மினிஸ்டர் ஆகணுமா கூடாதான்றதெல்லாம் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி நான்சென்ஸ். சட்டத்தின் மாட்சிமை அறியாதவர்கள், ஊழலை பற்றிய புரிதல் இல்லாதவர்கள் இந்த நாட்டில் வந்து இன்னமும் வந்து மக்கள் கடைசியாக நம்புறது நீதிமன்றங்களை தான். அதை பற்றிய புரிதல் இல்லாதவர்கள் தான் இப்படி பேசுவாங்க. இதை விட முக்கியமானது, 100கணக்கானவர்களோட வாழ்க்கையை அவர் சூறையாடி இருக்கார். இந்த கேஸ், அதாவது நேற்று அவர் மந்திரி பதவியிலேருந்து விலகிட்டார், உச்சநீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க, கேஸ் முடித்து வைக்கப்பட்டிருக்கு, டிஸ்போஸ்ட் ஆஃப். இந்த போன வாரம் வரும்போது 5 நாள் உச்சநீதிமன்றம் டைம் கொடுத்தது இல்லை, 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணணுன்னு. அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு டெவலப்மெண்ட் இருந்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை மட்டும் அதை போட்டோம். என்னன்னா, செந்தில் பாலாஜி கேஸில் 4 சார்ஜ் ஷீட்டை ஒன்றா சேர்த்துருக்காங்க. 4 கேஸுக்கு 4 சார்ஜ் ஷீட்டை. ஆக்சுவலாக அந்த மாதிரி சேர்த்ததால் வழக்கு விசாரணை 1500 வருஷம் அவன் முடியறதுக்கு 2000 சாட்சிக்கு மேலே போட்டிருக்காங்க. அதான் குற்றவாளி எல்லாரையுமே பணம் கொடுத்து ஏமாந்தவனையும் அக்யூஸ்டாக சேர்த்துட்டாங்க. கேஸ் என்றைக்கும் முடியக்கூடாதுன்னு. அதில் ஒரு ஆன்டி கரப்ஷன் வாட்ச் டாக் ஒரு கேஸ் போடுறான். சுப்ரீம் கோர்ட்டில் இதே பெஞ்ச் முன்னால் வருது. முதல் சார்ஜ் ஷீட் தான் மெயின், அதோட மற்ற 3 சார்ஜ் ஷீட்டை சேர்த்தது தப்பு. அதனால் முதல் சார்ஜ் ஷீட்டை டீலிங் பண்ணி அந்த கேஸை நடத்தணும். அதில் வெறும் 172 சாட்சி தான். அந்த கேஸை ஒழுங்காக நடத்தினா 8லேருந்து 10 மாதம், மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ள கேஸ் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அதனால் அதை தனியாக பிரித்து நடத்தணும். மற்ற 3 சார்ஜ் ஷீட்டையும் இதோட சேர்த்தது ட்ரையலை ட்ராக் பண்ணுறதுக்கு 1500 வருஷம் அவன் முடியறதுக்கு அப்படின்னு சொன்னப்போ, அந்த பெட்டிஷனை விசாரணைக்கு ஏற்றுக்கிட்ட உச்சநீதிமன்றம், த சேம் பெஞ்ச், செந்தில் பாலாஜி கேஸை விசாரிக்கிற அதே சேம் பெஞ்ச், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இடி, டிவிஎஸ்சி எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்ப ஆர்டர் பண்ணி மே 9ஆம் தேதிக்கு அந்த கேஸை தள்ளி வச்சிருக்கு. அந்த பெட்டிஷனை மட்டும் அலோவ் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட் டீலிங் பண்ணாங்கன்னா 1 வருஷத்தில் கேஸ் முடிஞ்சிடும். ஆகவே செந்தில் பாலாஜி வந்து நாளைக்கு அவர் மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறதெல்லாம் அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட்டு. கோர் இஷ்யூவை மறந்துட்டோம். இதில் எது பிரச்சனை என்பதை பற்றி புரிதல் இல்லாமல் பேசக்கூடியவங்க தான் அப்படி பேசுகிறாங்க. நீ முதலமைச்சரோட அதிகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிடலை, நீ போய் அங்கே வந்து பெக் பண்ணீங்க. நீங்கள் அப்போ நீங்கள் சொன்னது வந்து, நான் ஒரு மந்திரியா இல்லை அதனால் பெயில் கொடுங்க. நீ மந்திரியா இல்லை, நான் பெயில் கொடுக்குறேன், ரிசைன் பண்ணிட்டேன் அதனால். ஆனால் ரிசைன் பண்ண அடுத்த நாள் நீ மந்திரி ஆகிறனா டிஸ்ஆனஸ்ட்ன்ற வார்த்தை வருது. 2வது, பெயில் கேன்சலேஷன் எப்போ வரும், மந்திரி எப்போ டேம்பர் பண்ணுவாருன்ற அந்த குற்றச்சாட்டுக்கான முகாந்திரம் வரும்னா, கடந்த காலங்கள் அவங்க எப்படி நடந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது 22 பாலாஜி மந்திரியாக இருக்கும்போது தான் இந்த காம்ப்ரமைஸ் வருது. எப்படிங்க காம்ப்ரமைஸ் வரும்? ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் கொடுத்தவனும் வாங்கினவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான், கேஸை முடினா அது எப்படிங்க? அது மோசமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஹைகோர்ட் கொடுத்தது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் அதை ரிவிட், அதாவது குவாஷ் பண்ணி திரும்ப அனுப்புகிறாங்க, வழக்கு விசாரணையை நடத்துங்க. ஸோ நீ கடந்த காலம் வரலாறு வந்து இவர் டேம்பரிங் வித் எவிடன்ஸ். இந்த 2 ஆஸ்பெக்டில் பாருங்கள், அவரை மந்திரியாக வச்சுக்கணுமா இல்லையான்றது முதலமைச்சரோட உரிமைன்றது எவ்வளோ ஒரு தவறான, மிக மிக மோசமான ஒரு ஆர்குமெண்ட். உச்சநீதிமன்றம் தன்னுடைய எல்லையை மீறவில்லை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதான் இப்போ ஒருத்தர் மந்திரியா இருக்கணும்னா முதல்ல அவரு கரப்டா இருக்கக்கூடாது, பேசிக் ப்ரீ கண்டிஷன். நீங்க கொலையை பண்ணிட்டு எடுத்தது மந்திரியா இருக்க முடியாது, அதே மாதிரி கரப்டா இருந்துட்டு நீங்க மந்திரியா இருக்க முடியாது. கரப்ட்ன்றது என்ன ஆதாரம்ன்றாங்க. டே, நீ தானே திரும்ப கொடுத்தான்னு காம்ப்ரமைஸ் பண்ண ஃபார்முலா கொண்டு வச்சு.
இவர் ஊழல்வாதியா இல்லையான்றதுக்கு எந்த விவாதமும் எந்த ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதங்களும் தேவையில்லைங்க. இஎஸ் என்டர்ட் இன்டு காம்ப்ரமைஸ், அதை ஹைகோர்ட் என்டார்ஸ் பண்ணுதுங்க. அப்படியே அது இல்லைன்னா கூட நீங்க உங்களோட ஹேண்ட்ஸ் கிளீன் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பவர்ல உட்காருங்க. நான் என்ன சொன்னேன், அது கூட நாள் ஆகுதுன்ற. சரி, நான் வாங்கினவனும் கொடுத்தவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீ தானே ஏன் சொன்னேன், அதை ஏற்றுக்கிட்டு தானே ஹைகோர்ட் வந்து இந்த கேஸ் வாட் அட்ரோஷியஸ் ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட்டில், அதை தான் சுப்ரீம் கோர்ட் புல் அப் பண்ணுது. அதனால தான் திரும்ப அனுப்புகிறாங்க. இப்போ இங்கே வந்து நிற்குது கேஸ். ஆகவே உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் சாமானிய மனிதனின் நம்பிக்கை, நீதிமன்றங்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் செந்தில் பாலாஜி விஷயத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்கு. எது எப்படி வேணா இருக்கட்டும்ங்க, திமுக பக்கமே கூட நியாயம் இருக்கட்டும்ங்க. நான் கேட்குறேங்க, உச்சநீதிமன்றத்தோட திமுக அரசு மோதுகிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? குறைஞ்சபட்ச புரிதல், நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டோட மோதுறீங்கன்னா உங்களோட எந்த நியாயங்களும் எடுபடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையும் கவர்னரோடையும் வைஸ் பிரசிடென்ட்டோடையும் மோதும்போது எடுபடக்கூடிய எந்த நியாயங்களும், வர்ச்சுவலி எந்த நியாயங்களும் சுப்ரீம் கோர்ட்டோட மோதும்போது எதுபடாது என்கின்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு வரல? இது இந்த அரகன்ஸ் எப்படி வருது உங்களுக்கு? இதை இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். நாங்கள் என்ன ஆனாலும் நாங்கள் செந்தில் பாலாஜி விட்டு கொடுக்க மாட்டோம், எஸ், கடைசி வரைக்கும் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம், அது ஜுடிஷியரியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இறங்கி சண்டை போடுவோம். அந்த அளவுக்கு மேபி அவருக்கு முக்கியத்துவம் இருக்கலாம். எஸ், அது ரொம்ப ஆடா இல்லையா, ஆக்வர்டா இல்லையா உங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன், சுப்ரீம் கோர்ட்டோட நீங்கள் ஒரு இஷ்யூவில் மோதுறீங்கன்னா கூட கரெக்ட், ஒரு 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் 3 லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. நோ, இட்ஸ் அ பாலிசி டிசிஷன். நாங்கள் 2 லாங்குவேஜ் ஃபார்முலான்னு சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்கள் பின்னால் நிற்கும். ஒரு ஊழல் பேர் வழியை ஏற்கனவே அவர் நீதிமன்றங்களால் கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளானவர், அவருக்காக நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த அளவுக்கு உங்கள் பெயரை கெடுத்துக்கிறீங்கன்னா இதற்கு என்ன பெயர்? எதுக்காக நீங்கள் இதை இப்படி செய்வீங்க? ரெண்டாவதுங்க, சுப்ரீம் கோர்ட்டோட நீங்கள் எப்படிங்க மோத முடியும்? ஆல்ரெடி யூ ஹேவ் ப்ராப்ளம் வித் த சென்டர், ஆல்ரெடி யூ ஹேவ் ப்ராப்ளம் வித் த கவர்னர், வித் எவ்ரி கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி யூ ஆர் பிக்கிங் அப் அ குவாரல். அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அவயவத்துடனும் நீங்கள் மோதுகிறீர்கள். ஜெயலலிதா கூட இப்படி செய்யலை. செந்தில் பாலாஜி விஷயத்தில் வந்திருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு செய்தி என்பது, உச்சநீதிமன்றத்தோடு மோதக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் வந்தது? தி ஸ்காண்ட் ரிகார்டு ஃபார் ஜுடிஷியரின்வாங்க, த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் த லேண்ட். ஜெயலலிதா கூட இப்படி மோதினதில்லை. ஈவன் ஜெயலலிதா டிட் நாட் பிஹேவ் லைக் திஸ். ஆகவே இது எல்லாத்துக்கும் இன்னொன்றுங்க, இந்த ஜட்ஜு நான் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகிடுவார், வேற புது ஜட்ஜ் வந்து ஒரு மந்திரி ஆகிடுவாங்க. இதெல்லாம் அபத்தத்திலையும் அபத்தமான ஆர்குமெண்ட். செந்தில் பாலாஜி கேஸில் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணுது. சுப்ரீம் கோர்ட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மோதி இருக்குது. ஜட்ஜஸ் மே கம், ஜட்ஜஸ் மே கம், ஜட்ஜஸ் மே கோ, பட் சுப்ரீம் கோர்ட் வில் கோ ஆன் ஃபார் எவர். நீங்கள் ஒரு ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷனோட நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணுவீங்க? ஒரு ஜுடிஷியல் ஃபாரம் தான் த லாஸ்ட் ஹோப் ஆஃப் அ காமன் மேன். உங்களுக்கு பிடிச்ச கவர்னர் தீர்ப்பு வரும்போது சுப்ரீம் கோர்ட்டை தலையில் வச்சு கொண்டாடினீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் வரும்போது மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்க? தட்டு ஒரு இஷ்யூ சம்மந்தப்பட்டா இருந்தால் புரிஞ்சுக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்டது, அவர் நிரபராதியாகவே இருக்கட்டும், லெட் ஹிம் பி அன் இன்னசென்ட். மகாத்மா காந்தியின் மறு அவதாரமாகவே இருக்கட்டும், கக்கனின் கடைசி மகனாகவே அவர் இருக்கட்டும், வினோபா பாவேவின் வளர்ப்பு மகனாகவே அவர் இருக்கட்டும், நேர்மையின் மொத்த வடிவமாக அவர் இருக்கட்டும் செந்தில் பாலாஜி. ஆனால் உச்சநீதிமன்றம் இப்படி கருதுகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர உங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை என்கின்ற குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல் 5 மாதங்களாக நீங்கள் உச்சநீதிமன்றத்துடன் மோதி இருக்கிறீர்கள். இதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு பின்விளைவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். திஸ் வில் பூமராங் ஆன் திஸ் கவர்மெண்ட். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா சார், பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது இப்போ ஏடிஎம்கே எல்லாம் பார்த்தோம்னா ஹைலி சென்ட்ரலைஸ்டான பார்ட்டி. குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதாலாம் இருக்கும்போது ரொம்ப சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். கீழே இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி கிடையாது. பட் திமுகவை பொறுத்தளவில் செகண்டரி லெவல் லீடர்ஸுக்கு பெரிய முக்கியத்துவம் உண்டு. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு லோக்கல் லீடர் கையில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரைட். ஸோ இந்த மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கும் திமுகவில். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, முக்கியமான சக்தி வாய்ந்த லீடர்ஸ்லாம் இப்போ பிரச்சனையில் இருக்காங்க. ஒரு சைடில் செந்தில் பாலாஜி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், பொன்முடி அவர்கள், வேற நிறைய முக்கியஸ்தர்களும் சிக்கல்கள் இருக்காங்க. ஸோ இப்போ எலெக்ஷன்ஸும் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது திமுகவை எப்படி அஃபெக்ட் பண்ணுவது? இது வந்துங்க கரப்ஷன் இஷ்யூ ஒரு கவர்மெண்ட்டை வந்து அது மேஜர் இஷ்யூ அஃபெக்ட் பண்ணுமான்றது வந்து ஆல்வேஸ் அ டிபேட்டபிள் ஒன். அண்ட் கரப்ஷன் அலோன் கேனாட் டிசைட் அ கவர்மெண்ட்ஸ் ஃபேட். மற்ற விஷயங்கள் ஆட் ஆகும்போது வரும்போது கரப்ஷன் ஆட் ஆகிடும். ஜெயலலிதா ஊழல் வழக்குகளில் திரும்ப திரும்ப நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டார். ஆனால் மக்கள் மன்றத்தில் திரும்ப திரும்ப வெற்றி பெற்றார். ஏன்னா காமன் மேனாக அந்த அம்மாவை வந்து நேசிச்சான். சராசரி ஆணோ பெண்ணோ ஜெயலலிதாவை நேசித்தார்கள். ஏன்னா அவங்க வாழ்க்கையை அந்த அம்மா டிஸ்டர்ப் பண்ணலை. கரப்ஷன்றது இருந்ததே ஒழிய அன்றாட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அது இல்லை. ரெண்டாவது, லா அண்ட் ஆர்டர்லாம் இவ்வளோ மோசமாக இல்லை. மூணாவது, மந்திரிங்கள்லாம் இவ்வளோ ஆணவ பேச்சு பேசல. 1000 ரூபாய் ஓசி இந்த பேச்செல்லாம் ஜெயலலிதா பேரில் மந்திரி பேச்சு தான் அந்த ஜென்மத்துக்கும் வந்திருக்க முடியாது. ஆகவே காமன் மேனை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த அம்மாவோட ஆட்சி இருந்தது. ஆனால் இங்கே இவங்க மேலே இருக்கக்கூடிய மற்ற நெகட்டிவிட்டிஸுக்கு கரப்ஷன் ப்ளஸ் ஆகிடுது.
கரப்ஷன் அலோன் cannot decide the fate. இது மற்ற பிரச்சனைகளோடு சேரும்போது இவங்க கூடுதல் சுமையாக ஸ்டாலினுக்கு இந்த அமைச்சர்களின் விவகாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. 5 மந்திரிங்க, 5 இப்போ வந்த இந்த 3-4 நாளில் ஒரு வாரத்தில் வந்த தீர்ப்பு துரைமுருகன், பொன்முடி, ஐப்பெரியசாமி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவங்க மேலே இருக்க சொத்து குவிப்பு வழக்கு உச்சநீதிமன்றம் மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறதுக்கு உத்தரவு போட்டுடுச்சு. டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி அப்பீலுக்கு வந்தது டிவிஎஸ்சி, ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்க போலீஸ் தான் இவங்களை விடுதலை பண்ணது தப்புன்னு, விடுவித்தது தப்புன்னு வராங்க. அதை அலோவ் பண்ணி இவங்க மேலே இருக்க விசாரணையை 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது 6 மாதத்தில் முடியுதோ 1 வருஷத்தில் முடியுதோ, அதில் இருக்க ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா, இப்போ இந்த வழக்கு டிவிஎஸ்சி வழக்கு ரீசரெக்ட் ஆனதால் ப்ரெடிகேட் அஃபென்ஸு இடி உள்ளே வந்துடும். இப்போ இந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் இடியோட ரேடாரில் வந்துடுவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். இடி மிகப்பெரிய அளவில் இந்த அமைச்சர்கள் மேலே வந்து நடவடிக்கை மேற்கொள்ளலாம். இதில் இருக்க ரிஸ்க் அதுதான். அப்போ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சேலஞ்சாக தான் அவங்களுக்கு மாறும். வேறு விஷயங்கள் வந்ததுன்னா, இப்போ இடி விஷயத்தில் இவங்க ஹைகோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க. அங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவை இது கரெக்டாக என்ன 1 இயர் இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு. அதுக்குள்ளே வந்து இங்கே சுச்சுவேஷன் வந்து இவங்களுக்கு வந்து கிருமமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி.